அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்துல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே வந்து என்னென்ன நலத்திட்ட பணிகள் செஞ்சிருக்காங்க. அதாவது எந்த திட்டம்னா புதுவாழ்வு திட்டம். புதுவாழ்வு திட்டங்கிறது பெயரை மாத்திட்டாங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். எல்லா பஞ்சாயத்துலுமே கிராம ஊராட்சி சேவை மையங்கிற ஒரு கட்டடம் இருக்கும். இந்த கட்டடம் செயல்பட்டு இருக்கும். ஒவ்வொரு திட்டமும் தனித்தனியாக செயல்பட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தருமபுரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 251 பஞ்சாயத்து இருக்கு. எல்லா பஞ்சாயத்துலயுமே இந்த திட்டம் செயல்பட்டு தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அதாவது வயது வாரியா, பெண்களுக்கு தனியா, இளைஞர்களுக்கு தனியா, தனித்தனியா செயல்பட்டு இருக்காங்க. அதுல நம்ம தருமபுரி மாவட்டத்துல சுய உதவி குழுக்கள், அதாவது இதோட முக்கியமே வந்து சுய உதவி குழு மூலமா தான் எல்லாமே செயல்படுத்துவாங்க. அது பெண்களுக்காக இருக்கட்டும், முதியோர்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், எல்லாமே சுய உதவி குழு மூலம் செயல்பட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்க நம்ம போன நிதியாண்டுல 2025-26 நிதியாண்டுல முதியோர் சுய உதவி குழுக்களுக்கான வாழ்வாதார நிதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக பயன்படுத்திருக்காங்கன்னா, அந்த பணத்துல ஒவ்வொரு சங்கத்துக்கும் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. 10 சங்கம். அது அரூர் ஒன்றியத்துல கோட்டப்பட்டி ஸ்ரீ முருகன் முதியோர் குழுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா மாடு வளர்ப்புக்காக. அடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியத்துல அண்ணா நகர் பஞ்சாயத்துல நேதாஜி சுய உதவி குழுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஆடு வளர்க்கறதுக்காக தான். அடுத்து பள்ளிப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி பள்ளிப்பட்டியில இந்த மாரியம்மன் சுய உதவி குழுக்கு வந்து மாடு வளர்க்கறதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. பாப்பம்பாடி பாரதி சுய உதவி குழுக்களை வந்து மாடு வளர்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ணா ஒன்றியத்துல சின்னம்பள்ளி பஞ்சாயத்துல பாசம் சுய உதவி குழுக்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆடு வளர்க்கறதுக்கு. ஏரியூர் ஒன்றியத்துல அஜ்னலி பஞ்சாயத்துல முனீஸ்வரா சுய உதவி குழுக்களுக்கு அவங்களுக்கு ஆடு வளர்க்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடத்தூர் ஒன்றியத்துல இங்கநாயக்கன் அள்ளி, ஓசல்லி, வெங்கடதாச அள்ளி அவங்களுக்கு ஆடு மாடு வளர்க்கறதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மாற்றுத்திறனாளி சிறப்பு சுய உதவி குழுக்கு தனிநபர் உதவி. இது என்னன்னா தருமபுரி மாவட்டத்துல 144 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து தருமபுரியில 12 பேருக்கு, காரியமங்கலம் 12, நல்லம்பள்ளியில 19, பாலக்கோடுல 20, பெண்ணாவூர் 25, அரூர்ல 10, பாப்பிரெட்டிப்பட்டியில 18, மொரப்பூர்ல 13, ஏரியூர்ல 11. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் 40,000 கொடுத்துருக்காங்க. 57,60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க 2025-26. அடுத்து 2025-26 சிறப்பு சுய உதவி குழுக்கள் சுழல் நிதி 57 சுய உதவி குழுக்களுக்கு கிட்டத்தட்ட 8,55,000 ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்காங்க. தருமபுரியில 7, ஏரியூர்ல 11, காரியமங்கலம் 4, மொரப்பூர்ல 7, பாலக்கோடுல 6, பாப்பிரெட்டிப்பட்டியில 20, பெண்ணாகர 2. ஒரு குழுவுக்கு குறைஞ்சபட்சம் 15,000 57 குழுவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பெண்கள் சுய உதவிகளுக்கான அதாவது பிரதிநிதிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அரசாங்கமே வந்து சுய உதவி குழுக்களுக்கு, அதுக்கப்புறம் சுய உதவி குழுக்களுக்கு பிரதிநிதிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளவு ஒதுக்கினாங்கன்னா போன நிதியாண்டுக்கு 2,70,000 ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக்கா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தருமபுரி மாவட்டத்துல 251 ஊராட்சிகளுக்குமே நிதி சார்பு கல்வி அறிவு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக 9,82,414 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் குறைஞ்சபட்சம் 50 பேர் வீதம் 2 முறை, அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் குறைஞ்சபட்சம் 50 உறுப்பினர்களை வச்சு அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கணும். ஒவ்வொரு கூட்டமும் குறைஞ்சபட்சம் 2 நாள், அதாவது 4 நாள் 2 முறை பண்ணிருக்கணும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சட்டங்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு மொத்தமா தருமபுரி மாவட்டம் முழுக்க 5,90,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது தருமபுரி மாவட்டத்துல 2024-25 நிதியாண்டுல 2,44,00,000 ரூபாய் வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க நலிவுற்ற மேலோங்கி படத்துக்கு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அது கடந்த 2 நிதியாண்டுலாம் வந்திருக்கு.